இரண்டாவது ஒரு பெரிய காரியம், ஒரு பாடலை பாடினீர்கள். நான் அதை எழுதும் போது மிகுந்த வியாகுலத்தோடு அதே சமயத்திலே ஒரு உற்சாகத்தோடு இந்த பாடலை எழுதினேன். இந்த நாட்கள் தேவனுடைய பராக்கிரமத்தை உலகம் பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள். அமெரிக்கா ஒரு பெரிய சக்தி என்று தன்னைத்தானே நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தேசம். அமெரிக்காவுக்கு போனால் அது விளங்கும். ஏனென்றால் அமெரிக்காவில் போய் இறங்கின உடனேயே ஒரு பெரிய பணக்கார நாடு என்பதை நீங்கள் பார்த்தாலும் உணர்விலையும் நீங்கள் கண்டுகொள்ளலாம். அங்கே இருக்கிற மக்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வது போல தாழ்ந்தாலும் அந்த சூழ்நிலைகள், அந்த நாட்டினுடைய அமைப்பு, அது ஒரு சூப்பர் பவர் என்று சொல்கிறார்களே, அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவுடைய ஜீன்ஸ் பேண்ட் ஆகட்டும், அமெரிக்காவுடைய ஆகாரம் ஆகட்டும், அமெரிக்காவுடைய தாக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறதை எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தன்னை எல்லாரை காட்டிலும் மேலான நாடு என்று அது பிரகடனப்படுத்திக் கொண்டு வருகிறது. ஆனால் அந்த அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்கிற பகுதி தீயினாலே பாதிக்கப்பட்டு முழு பகுதியும் ஹாலிவுட் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிலிம் சிட்டி, பெரிய பெரியவருடைய வீடுகள், ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து பெரிய செலிபிரிட்டிஸ் சொல்வார்களே, அவர்கள் துவக்கப்படுகிற வீடுகள் எரிந்த போது அந்த வீட்டை காப்பாற்றுவதற்கு பல ஆயிரமான ஹெலிகாப்டர் மூலம் அதை அணைக்க பார்த்தார்கள். அண்டை நாடுகளான கனடாவில் இருந்தும் மெக்சிகோவில் இருந்தும் அங்கே இருக்கிற சேனை வரவழைக்கப்பட்டது. ஆனால் அத்தனை முயற்சி எடுத்த போதிலும், எல்லா பாதுகாப்பு இருந்த போதும், பல நாட்கள், சில வாரங்கள் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சூப்பர் பவரா இருக்கலாம், நான் தான் சூப்பர் ஆளு காண்பித்தார். அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்துல உங்கள் நாட்களில, என்னுடைய நாட்களில நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஜப்பான் தொழில்நுட்பத்திலே ஏராளமான முன்னேற்றத்தை கண்ட நாடு என்று எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு ஒருவேளை ஜப்பானுடைய